உடனே தேவகி பிரசவ வேதனை தெளிஞ்சு அவள் சுவாமி வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாள். மர்த்யோ மிருத்யு யாழபீதவலாயன் லோகான் சர்வானி நிர்பயம் நாத்யகஜ்ஜதே த்வத்பாதாப்ஜம் ப்ராப்ய யத்ருச்சயாத்ய ஸ்வஸ்தஸ்யதே மிருத்யுரஸ்மாதபைதி. இப்படி சொன்னாளாம். என்னப்பனே சர்வேஸ்வரா, இந்த மனிதன் மிருத்யுவாகிற கரும்பாம்புக்கு பயந்து உன் சரணத்துல வந்து சரணாகதி பண்றான். அப்படி சரணாகதி பண்ணின பக்தாள நீ ரட்சிக்கிறேன். அந்த கரும்பாம்பு பயந்து ஓடுறது. மர்த்யோ மிருத்யு யாழபீதவலாயன் லோகான் சர்வானி நிர்பயம் நாத்யகஜ்ஜதே. பிரம்மலோகம் போனாலும் யமபயம் உண்டா, தேவலோகம் போனாலும் யமபயம் உண்டா. உன் சரண கமலத்தை வந்து அண்டின பக்தாளுக்கு யமபயம் இல்லேன்னு விட்டாள். துத்பாதாப்ஜம் ப்ராப்ய யத்ருச்சயாத்ய ஸ்வஸ்தஸ்யதே மிருத்யுரஸ்மாதபைதி. யாரோ இது பிதாமக பிரபிதாமகாள் பண்ணின புண்ணியத்தாலே மகான்கள் கிடைச்சி உன் குணகணங்களை கேட்டு அதனால உன் சரணத்துக்கு வந்த பக்தாள் இருக்காளே, எதிர்ச்சயாத்திய எதிர்ச்சியாங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணினாள். ஆறாவது பெரியவாள் பண்ண புண்ணியம் தான் கிடைக்குமா? பகவத் குணம் இல்லாமனா கிடைக்காதா? புண்ணியம் இல்லாமனா கிடைக்காதா? உன் சரணத்துங்கிட்ட உன் தொத்பாதாப்ஜம் பிராப்ய எதிர்ச்சயாத்திய ஸ்வஸ்தாஹேதே மிருத்யுரஸ்மாதபைதி. மிருத்யு பயம் நன்னு ஓடுறானாம். பகவத் சரணம் பஜனம், பகவத் சரண பஜனம் பண்ற பாகவதனை பார்த்து அதனாலதான் மகான்கள் கமனத்திலே உன் சரணத்தை பார்க்கிறாள். நீத்ராஹித்ரஸ்தானு பிரத்யவித்ராசஹாசி சத்வம் கோராதுக்ரசேனாத்மஜான்னா நாங்கள் உக்ரசேனுடைய பிள்ளையான கம்சனத்திலே நடுங்கி கிடக்கும், எங்களை காப்பாத்தனம். ரூபஞ்சேதம் புருஷம் தியானதிஷ்டம் மாப்ரத்யக்ஷம் மாம் சத்ருஷாம் கிருஷிஷ்டா. இந்த வைகுண்ட ரூபத்தை மாம்ச கண்ணுக்கு தெரிய முடியா, நீ பண்ணப்படாது சொன்னாலாம். அதோடு கூட துஷ்டனான கம்சன் என்ன பண்ணிவிடுவோம். அம்மா இன்னும் கூட கம்சன் கிட்டே இருந்து பயம் இருக்கா? நான் வந்ததுக்கு அப்புறம் நாளாம் சுவாமி அந்த பாபி 6 குழந்தைய கொண்டு விட்டா எனக்கு நினைச்சா தூக்கி வாரி போடுறது நாளாம் தேவகி. அம்மா நீங்க அப்படியானா பயப்படாதீங்கோ, நான் மனுஷ குழந்தைய ஆயிடுறேன். என்ன அப்பா கொண்டு போய் நந்தகோகுலத்துல ஒரு பெண் பிறந்திருக்கு யசோதைக்கு, இப்பதான் என்னை கொண்டு போய் எங்க வச்சுட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க வைக்கட்டா, அவ எல்லா காரியத்தையும் நடத்துவள் சொன்னாள். கைகாலெல்லாம் விலங்கு இருக்கே, ஜெயில் கதவு சாத்திருக்கேன்னு கேட்டாள். என்ன ஸ்மரிச்சவாளுக்கெல்லாம் சம்சார விலங்கே விட்டு போறதே, ஜனன மரண விலங்கே, இந்த இரும்பு கம்பியினால போட்ட விலங்கு போகாதான். உடனே சுவாமி அப்பவே சின்ன குழந்தைய ஆயிட்டாள். அது ஒரு ரூபம் அலௌகிக்கம். இந்த அலௌகிக்கமான ரூபத்தை மறைச்சு லௌகிக்கமான லோகத்துல உள்ள குழந்தைகளை போல சுவாமி ஆயிட்டாள். உடனே வசுதேவர் கையில் இருக்கிற விலங்கெல்லாம் தானா விட்டது, கால் விலங்கு விட்டது, ஜெயில் கதவு திறந்தது. குழந்தைய தோல் எடுத்து சாத்திக்கின்றார். 10,000 சோல்ஜர் 8வது பிரசவம்னு ஒரே அடியா மலபார் போலீஸை கொண்டு நிறுத்திருக்கான் கம்சன். இங்க பார்த்தாலும் எல்லாரும் என்ன பண்றான், எல்லா பயனும் நீயுமா தூங்குறானா. எல்லாம் மாயா சக்தியினுடைய காரியம். அதான் தர்மத்தினுடைய பெருமை. அவன் தர்மம் வால்மீகி சொன்னாள், ரட்சோகண பரீட்சிப்தா ராஜாஹேஷ விபீஷணா. சுவாமிகிட்ட பக்கத்துல நின்னானா சமுத்திர கரையில விபீஷணன், லங்கையில என்ன லட்சக்கணக்கான ராட்சசாரோட நிற்கிறானே விபீஷணன். என்னடா 4 பேர் தானே போனதுன்னாள். அதுல பகவத் அனுகிரகம் ஏறி கிடக்கு, தர்மம் இருக்கு அவங்கிட்ட. அதனால அந்த எதிர்த்தரப்புக்கு என்னமோ 1,00,000 பேர் நிற்கிறா போல தோன்றுதுன்னு. லட்சோ கண பரீட்சிப்தான் இருக்கு. லட்சோ கணபோதுங்க ஒத்தமாட்டு வண்டிக்காரன் எத்தனை மாட்டை அவுத்து ஓட்டுறது? 4 பேர்ல கணம்னு சொல்றதுண்டா? கும்பலா நிற்கிறதே விபீஷண சித்தினாள். அந்த புண்ணியம் அப்படி தோன்றுறதுன்னு. அந்த பகவத் அனுகிரகத்தால் அப்படி தோன்றுது, சத்ருக்களுக்கு எதிராளிக்கு அது மாதிரி தோன்றுறதுன்னு. எல்லாரும் கண்ண மூடிட்டு இருக்கான். அத்தனை மிலிட்டரியும் வாசல்ல போனா தூத்தல், குழந்தை மேல தூத்தல் விழுவேன்னு நினைக்கிறார். இவர் மேலேயும் விழல, குழந்தை மேலேயும் விழல. என்ன விழலையே, கொட கூட இல்லையே நிமிர்ந்து பார்க்கிறார். ஆதிசேஷன் 1000 தலையோட கூட பிடிச்சுன்னு வராளாம். வசுதேவர் பயப்படலையா? ஏன்னா சுவாமி இருக்கிறதால பயப்படலையா? பாம்பு கிடைக்காதுன்னு தைரியம். வெறும் தண்ணி பாம்பை கொண்டு விட்டா போறாது. இப்போ எல்லாரும் வந்து ஓடி போட மாட்டோமா?
யமுனா ஜலங்கள்லாம் அப்படி ரெண்டு பக்கத்திலையும் தோங்கி நின்றுதான். ஏன்னா மார்க்கந்ததவும் சிந்துருவ ஸ்ரீயப்பதேன்னா சீதாராமனுக்கு எப்படி சமுத்திரராஜன் மார்க்கத்தை கொடுத்தானோ பயந்துகிண்டு, அது மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாள். யமுனா நதி ரெண்டு பக்கத்திலையும் ஜலம், தடுப்புற மணல், அக்கறையில் கொண்டு போய் பிரசவிச்சிருக்காள். அங்க என்ன கதவா அதவா நந்தகோகுலமோ இல்லையோ ஊடாரம். பிரசவிச்ச சிரமத்துல நதல்லிங்கம் பரிஷ்டாந்தா நித்ரையா அபகத ஸ்மிருதின்னா பொண்ணா புள்ளியான்னு கூட பார்க்கல யசோதே. அப்படிலாம் சுகப்பிரசவமா இருக்கும். முன்னால குழந்தைகள் பிரசவி கர்ப்பிணியா இருக்கிற குழந்தைகள் நெல்லு குத்துவா, அபஸ்தம்பர் நெல்லு குத்தணும்னு விட்டார். கர்ப்ப பையோடு ஒட்டாதான் குழந்தை, சுகப்பிரசவம் ஆயிடும். வாசல்ல கோலம் போட்டுருப்பா, சித்த கழிச்சு ஓப்பலை சொல்லி இருக்கும். ஸ்நானத்துக்கு போற போது அந்த குழந்தை கோலம் போட்டு இருந்துருப்பாள். சித்த கழிச்சு வரபோது குழந்தை கத்தும், வாசல்ல ஓப்பலை சொல்லி இருக்கும். ஒரு டாக்டர் இருக்கிற ஒரு சத்தம் கத்தம் ஒன்னும் இருக்காதுன்னு மிஞ்சி அப்படி வழக்கம். அது அவ அப்படி சிரமத்தினால கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாள். வசுதேவர் கொண்டு போய் இந்த புள்ள குழந்தைய அங்க வச்சார். பொன் குழந்தைய தூக்கி நீங்க வந்துட்டார். வந்து ஜெயிலுக்குள்ள கொண்டு வச்சாரோ இல்லையோ, ஜெயில் கதவு சாத்திக்கின்றது, இவர் கையில விலங்கெல்லாம் மாட்டிக்கின்றது. பொன் குழந்தை பிறந்த உடனே குவான்னு கத்த ஆரம்பிச்சுடுது. கத்த ஆரம்பிச்சது இந்த பசங்க தூங்குறவன்லாம் வீழ்ச்சிக்கிண்டு கம்சன் இடத்துல போய் குழந்தை பிறந்துடுதுன்னு போய் சொன்னான். அவன் அங்க இருந்து படுக்கையில இருந்து ஓடி வந்தான், ஷாவி எடுத்துட்டு. அவன் என் கையில இருக்கு தாக்கோல்ங்கிறான் மலையாளி மாதிரி. இவன் கையில ஷாவி இருக்கு, எத்தனையோ காரியம் இங்க ஆயிடுது. தாக்கோல் எங்க கையில இருக்குன்னு சொல்றான். இங்க வந்து கதவை திறந்தா பிரஸ்கரன் முக்த மூர்த்தஜான்னாள். வரபோது கால் தடங்கிட்டுதான், தலை அவுந்துதான். அப்படி ஓடி வந்தான், கதவை திறந்து பார்த்தான். அந்த பெண் குழந்தைய தேவைக்கு எடுத்து கட்டிக்கிண்டு, அப்பா எத்தனையோ குழந்தைகள் போயிடுச்சு, இந்த ஒரு பெண் குழந்தை நீ கொடுத்த பிச்சையா இருக்கட்டும், உன் பிள்ளைக்கு உனக்கு கொடுக்க போறேன்னாளா. ஸ்னுஷேயம் தவ கல்யாணி புத்ரிகைகா பிரதீயதாம். உம்புள்ளைக்கு கொடுக்க போறேன், உனக்கு நாட்டு பொண்ணாக்கைவள், உன் குடும்பத்துக்கு மேல மேல கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய பெண்ணிவள். ஒரு வியாக்கியானத்துல சொன்னார், இந்த சகோதரிகளுக்கு சகோதரங்கிட்ட இருக்கிற வாஞ்சியை பாத்தியா, இந்த போக்குரீட்ட மறுபடியும் சம்பந்தமும் பண்ணணுங்கிறாளே. ஸ்னுஷேயம் தவ கல்யாணி புத்ரிகைகா பிரதீயதாம். அம்மா உன் பிள்ளைக்கு கொடுக்க போறேன் நாட்டு பொண்ணுடாளா. அவன் உடனே என்ன பண்ணினான்,